शिव 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 शिव. வணக்கம். சொல்லிடுறேன், நானே சொல்கிறேன் ஜீவா. வணக்கம். நாமக்கல் ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த சங்கத்தில் என்னை பேச அழைத்த சத்திகுரு அவர்களுக்கும் செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம். இப்போ முன்ன ஒரு ஜாதகம் போட்டார் இல்லைங்களா, பெரும்பாலுமே இப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பாதிப்பாக தான் இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். 7ஆம் பாவம் பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நான் இந்த ஜாதகம் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம், அங்கே எழுதியிருக்கிறேன். நிச்சயமாக பாருங்க, எழுதியிருக்கிறேன். ஆண் ஜாதகம் 1/5/1994 11:50 AM மதுரையில் பிறந்துக்கிறாங்க. கடக லக்கணம், 3ல் மாந்தி, 4ல் குரு, 5ல் ராகு, 7ல் சந்திரன், 8ல் சனி, 9ல் செவ்வாய், 10ல் சூரியன் புதன், 12ல் 11ல் சுக்கிரன் கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் கன்னி லக்கணம், லக்கணத்தில் சூரியன் புதன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி குரு, மேஷத்தில் சுக்கிரன், கடகத்தில் ராகு, சிம்மத்தில் மாந்தி. இது நவம்ச கட்டம். இது நவம்ச கட்டம் போடுறதுன்னா முன்ன தென்னரசன்னா அருமையாக நட்சத்திர பாசாரம் எழுதுறாங்க. அதே தான் இதுவும், அதே தான் இது. எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்குது, எந்த டிகிரி இருக்குது கூட சொல்லலாம். அப்படி இதை போட்டுக்கலாம். இப்படி பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாரி நூல்கள் ஆதாரத்தோட இந்த சங்கம் செயல்படுதுன்னு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னு கேளுங்க, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் கன்னியாகுமரி, இந்தான மெட்ராஸு, இது நாளைக்கு நாளாக வர 22ஆந்தேதி பாலக்காடு போகிறோம். இந்த பக்கம் கர்நாடகா வரையும் போயிட்டோம். இப்படி எல்லா மீட்டிங் போனாலும் வருமானத்தோடையும் பார்க்குறாங்க. நான் நிறைய பார்த்துட்டேங்க. வருமான நோக்கத்தோடையும் சொல்கிறாங்க. யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா வருமான நோக்கத்தோடய அடக்கி பேசுவாங்க. ஓப்பனாக சொல்லித்தரதில்லை. இங்கெல்லாம் நீங்கள் ஓப்பனாக சொல்லித்தரோம். இப்போ தென்னரசனை போட்ட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ல் ஒரு கிரகம் நீசம், 6, 7, 8 கிடக்கூடாது. மெயினாக பார்த்தா கிடக்கூடாது. 6, 7, 8ல் நீச கிரகம், பகையான கிரகம், அஸ்தங்க கிரகம். அது இருந்தாலும் 7ஆம் இடம் பாதிக்கும். நீங்கள் 7ஆம் அதிபதியே போய் எடுத்துக்கூடாது. 7ஆம் பாதத்தில் உள்ள கிரகமும் பாதிப்படையும் அப்படிங்கிறது தான் எங்கள் சுகர்நாடு. இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம் பார்த்து சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் அந்த ஜாதகம் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லிவிட்டோம், வயசு சொல்லியாச்சு, திசபுத்தி சொல்லியாச்சு. இதுக்கு மேலே ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு வந்து கிரகமெல்லாம் பலனே சொல்லதா. அதுக்கு என்ன பலன் சொல்லணும்? இப்போ தென்னரசன் சொன்னார்ல, ஒத்தையாக பிடிக்கிறதா ரெட்டையாக பிடிக்கிறதானே. ஒத்தையாக தான் பிடிச்சனா. நீ என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க, ஒரு நம்பர் தரேன். இவங்க இந்த அம்மா தான் பார்த்து, ஏமா உங்கள் பையனுக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆனிச்சான்னு கேட்டேன். இந்த ஜாதகனுடைய அம்மா கிட்ட, நல்லா பார்த்துக்குமா, நான் விளக்கம்னு சொல்கிறேன். ஏமா உங்கள் இந்த பையனுக்கு ஜாதகம் கல்யாணம் பண்ணி, இந்த ஜாதகனை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, மறுமணம் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு தான் கேட்டாங்க. எப்படி பார்த்தோன்னு பொட்டு வச்சமே சொல்லணும். இப்போ தென்னரசனை போட்டுச்சுல்ல, அந்த ஜாதகம் வந்துச்சு, நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு 6, 7, 8ல் பாப கிரகம், நீச கிரகம், பகையான கிரகம் இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவேன். டக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னு சொல்லிட்டான், முதல் கல்யாணம் ஆகி டைவர்ஸ். என்ன காரணம்? இந்த 3ஐயும் நல்லா நோட் பண்ணுங்க சார். இந்த 3ஐயும் நல்லா, நான் முன்னே சொன்னல, 6, 7, 8 ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானாங்க. 6, 7, 8 நாங்கள் சொல்லிருக்கிறேன். சுகர்நாடியில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியாக மாறும். இந்த சந்திரன் யாரோட காலுங்க? சிவன் சொல்லக்கூடாது, சிவாவுக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்லுங்கள். அப்போ இங்கே 6ல் சூரியன் வந்துருச்சுங்களா, 7ல் சனி இருக்கா, இது யார் காலில் இருக்குதுங்க? செவ்வாய். புதங்காலுங்களா, அவர் விரையாதிபதி, அவரும் பாபராக வச்சுக்கணும். 6, 7, 8 பாபகிரகமா? 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பாபகிரகமா? அப்போ நீ அப்போ அது அந்த இடம் பாதிக்குமா பாதிக்கப்படாதா? கண்டிப்பாக பாதிக்கப்படும். பாதிக்கப்படுங்க. 6, 7, 8ல் 6ல் குரு நீசமாக இருந்து 7 இந்த இதே கடகலக்கணும். 7ல் குரு நீசம், 8ல்
குருவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் நீசம். இங்கே புரட்டாதி நாளில் ஒரு கிரகம், அது நீசம். அப்போ 6, 7, 8 நீசப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ண டைவர்ஸ் ஆகுங்க. இப்படி இல்லை, நான் 12 பாவத்துக்கும் பார்த்து வச்சுருக்கேன், 12 பாவத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன், 12 பாவத்துக்கு ஜாதகம் வச்சுக்கிறேன். மிதுன லக்கணம் 6ல் சந்திரன் நீசம். இது இல்லை, நீ நோட் பண்ணி வச்சுங்க. மிதுன லக்கணம் 6ல் சந்திரன் நீசம், 8ல் சனி சந்திரங்கால். அப்போ இது நீச்சகரகம், இது நீச்சகரகம், 7ஆம் இடம் பாதிக்கும். 1992 பிறந்துச்சு, இன்ன வரைக்கும் கல்யாணம் இல்லை. நீங்கள் நல்லா இதை இந்த 6, 7, 8 நீசகரகம், நீசகாரம் நிற்கிறது, அஸ்தங்கம் ஆகிறது, அவர் நின்ற நட்சத்திரம் அஸ்தங்கம் ஆகிறது, அவர் 6, 8, 12 போகிறது. நீங்கள் 6, 7, 8 தெளிவாக பார்த்து நீங்கள் திருமணமான டைவர்ஸ் ஆகும். திருமணமான வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது. நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் இந்த நீசகரகம் இருந்தது ஒரு 4 நாளைக்கு ஜாதகம் பார்த்தேன். ஏமா உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னு நான் கேட்டேன். ஆமானுச்சு. நீங்கள் 7ஆம் பாவத்துலேயும் 8ஆம் பாவத்துலேயும் ஒரு கிரகம் நீசம் பண்ணால் இது பெண்ணுக்கு மட்டும் தான் பொருந்தோம், ஆணுக்கு பொருந்தாது. 6, 7, 8 ஒரு கிரகம் நேசம் இருந்தால் அந்த திசை என்ன, அந்த கிரகம் என்ன திசை இருக்குதோ அந்த திசைனுடைய வருஷம் தான் கல்யாணம் ஆகிருக்கும். இப்போ இந்த அம்மாளுக்கு அந்த முன்ன போட்டாங்கல்ல, அந்த அம்மாளுக்கு கேது இருக்குதுன்னா 7 வருஷம், கல்யாணம் 7 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகிடும், அவ்வளோ தான் விதி. அப்போ எவ்வளோ ஒரு உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக அந்த கிரகம் எப்படி என்ன வேலை செய்யுது, இந்த அளவுக்கு எந்த ஒரு ஜோதிட மீட்டிங்லையும் சொல்கிறதில்ல. எந்த ஒரு ஜோதிட மீட்டிங்லையும் அவ்வளோ அழுத்தமாக சொல்லவே மாட்டாங்க, விலைக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாமே பணங்கிற நோக்கத்திலே இருப்பாங்க. அதில் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. இங்கே போய் கிளாஸ் எடுக்கிறதில்ல. அப்போ இந்தமாரி உங்களுக்கு கிரகத்தை ஆய்வு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகமாக 6, 7, 8 நீசகிரகம்னா மாங்கலி தோஷம். ஒரு ஆண் ஜாதகமாக 6, 7, 8 இப்படி எடுத்துங்க. இதை விட இதில் 6, 7, 8 கிரகம் இல்லைங்க. இப்போ இதே மாதிரியே வருது, இதுமாரி கிரகம் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ விருச்சிக லக்கணமாக இருந்தால் இல்லை கன்னி லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, கன்னியில் தனுசு லக்கணமாக இருந்தால் 6, 7, 8 சுத்தமாக இருக்குதா? இந்த கிரகமே தான் இருக்கும், இந்த லக்கணம் மட்டும் தான் மாறும். இப்போ இந்த கிரகம் தனுசு லக்கணமாக இருக்குது, இதே கிரகம் 6 இல்லை 7, 8 6ல் பாப கிரகம் இருக்குது. இப்படி எடுத்து பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 6, 7, 8 சுத்தமாக இருந்தால் 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அவரை போய் அதுக்கு முன்னும் பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு, அப்போ அங்கே முன்னும் பாபகிரகம் இருக்குதா, முன்னும் இனேசகிரகம் இருக்குதா, முன்னும் அஸ்தகிரகம் இருக்குதா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக அது சொல்லலாம். இப்போ திருமண வாழ்க்கை தான் இப்போ பெரும்பாலுங்க திருமண வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. 100 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா 60 பேர் பாதிக்கப்படுறாங்க, 40 பேர் தான் நல்லாக்குறாங்க. என்ன வயசு தென்னரசன வயசுலலாம் 100 பேர் கல்யாணம் பண்ணால் 1, 2 தான் பாதிக்கப்படும். அது எப்படியா இருக்கட்டுங்க. நீங்கள் ஒரு 70, 80 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஊரில் 100 பேருக்கு கல்யாணம் ஆகுது ஆணுக்கு பொண்ணுக்குன்னா 1, 2 தான் பாதிக்கப்படும். இன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் 100க்கு 60% பாதிக்கப்படுறாங்க, டைவர்ஸ் ஆகுறாங்க, விபத்தில் சிக்கிறாங்க, இது என்னென்னமோ ஆகுது. அப்போ அதுக்கு கிரக காரகமா இல்லை நடைமுறை காரகமானு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க. ஆசை கிரகத்தை கூட விடுங்க, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு, அந்த காலம் வேறு. அந்த காலம் பாருங்கள், நான் ஒன்று சொல்ல பாருங்க, சோசியத்தை சொல்கிறேன். நான் எல்லா நாடுகள்லையுமே ஜாதகம் பார்த்துட்டேன், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் பார்த்துட்டேன். இலங்கை மக்கள்கிட்ட மட்டும் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கும் இலங்கையில் மட்டும்தான் நீதி, நேர்மை, நியாயம், பண்பு, பாசம் அதிகமாக இருக்கிறாங்க. இலங்கை வேணும் போய் பாருங்கள், இளைய மக்களை போய் பாருங்கள். அவங்க இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரம் நாங்கள் தொடலை. இங்கெல்லாம் ஒருத்தர் அடித்து போடுங்களாம், ஏமாற்றலாம், எதுவும் பண்ணுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் மனித நேயத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இலங்கையில் மனித நேயம் அதிகமாக இருக்கிறான். ஏன்னா நான் இலங்கை மக்கள்கிட்ட நிறைய பார்த்து பேசியிருக்கிறேன், சாதகம் சொல்லியிருக்கிறேன், அற்புதமாக இருக்கிறாங்க. அதுபோல் நம்ம ஆதி காலத்தில் மனித நேயத்தோடு இருந்தாங்க, கிரகம் மாறல. இன்றைக்கி மனித நேயம் கெட்டு போச்சு, கிரகம் மாறிடுச்சு. அப்போ திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதிரி மனித நேயம் கெட்டதுக்கு தான் காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன சின்ன விதிகள். இப்போ தென்னரசன் சொன்னார்ல, பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொண்ணுக்கு பொண்ணு பிறந்த தோசைங்கிறார், அப்படி சொல்கிறாங்கள. அதுக்கு ஒரு 4-5 கருத்து நல்லதாக சொல்கிற பாருங்க. இப்போ ஏங்க பேசுனீங்கன்னு சொல்ல மாட்டேன், எப்படி பேசுனா சொல்கிறது. ஒரு ஜாதகம் ஆணோ பொண்ணோ, இந்த ஜாதகம் தலசர் குழந்தை. இப்போ என்னோட குழந்தைங்க 6 பேருங்க.
ஏன் ஜாதகம் கொடுத்தா 6 பேர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஜாதகம் எத்தனாவது ஆளுன்னு சொல்லுவாங்க. நான் 5ஆவது. எனக்கு முன்னாடி 4 பேர், நான் 5, எனக்கு தம்பி ஒரு 6. இந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்தோம்னா இது இந்த குழந்தை தலசம் குழந்தைங்க, பிறகு தலசம் குழந்தைன்னு சொல்லணும். அதுக்கு என்ன விதி இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நான் சொல்கிறேன். லக்னாதிபதி 11 இருந்தாலும் லக்னாதிபதி 11ஆம் அதிபதி காலில் இருந்தாலும் அது தலசம் குழந்தை தான். என்ன 6 பார்த்துங்க. லக்னாதிபதி 11 இருந்தாலும் லக்னாதிபதி 11ஆம் அதிபதி காலில் இருந்தாலும் லக்கண புள்ளியே 11ஆம் அதிபதி காலில் இருந்தாலும் அது தலச குழந்தை. ஒரு பாயிண்ட் எழுதிங்க. அடுத்தது லக்னாதிபதி 11 இருந்தாலும் லக்னாதிபதி 11ஆம் அதிபதி காலில் இருந்தாலும் லக்கண புள்ளி 11ஆம் அதிபதி காலில் இருந்தாலும் தலசம் குழந்தை. எழுதி வச்சிங்களா? சரி, ஒரு ஆண் பிறகுது, பெண் பிறகுது. உங்களுக்கு ரத்த குழந்தை பிறக்குமா? ஆனால் உங்களுக்கு ரத்த குழந்தை பிறந்ததுக்கு அவங்ககிட்ட சொல்லணும். ஏம்மா உனக்கு ரத்த குழந்தை பிறந்தானே ஆமாங்கணும். அதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்துங்க. நான் பார்த்து சொன்னதை மட்டும் சொல்கிறேன். பெண்ணுக்கு குழந்தை பெறக்கூடிய பாவம் எந்த பாவம்? என்னங்க? 9 தான். 5ஆம் பாவத்தை எடுத்துக்கூடாது. ஆனால் கரெக்டா? இப்போ 9ஆம் பாவத்தில் இப்போ வந்துங்க, ஒரு பெண்ணுக்கு 9ஆம் பாவம் தான் கர்ப்பப்பை, குழந்தை பிறக்கக்கூடிய இடம். எங்கள் அம்மாவத்தில் நான் பிறந்தேன் இல்லையா, கர்ப்பப்பை, அதையும் வச்சுக்கலாமே. அதே எங்கள் அம்மாளுக்கு இருந்தாலும் சரி, எங்கள் சகோதரிக்கு இருந்தாலும் சரி, 9ஆம் பாவம் தான் பெண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாவம். 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், 2 கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் இருக்குதா? இப்போ இது இருக்குதுங்களா? இந்த 2 நட்சத்திரமும் அங்கே மேலே போட்டுருமாங்க. இது என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுங்க? ஏமா நீ சொல்ல என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? நீங்களாம் தெரிஞ்சுங்க, அவங்களும் தெரியாதுங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். மூலம் 3ஆம் பாவத்தில் இருக்குதா? லக்கணத்துக்கு 9ஆ? ஏமா உனக்கு ரெட்டை குழந்தையா அப்படின்னா ஆமாம், 2 பொண்ணு, 2 பெண் குழந்தை. அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகம் இருந்தால் 3 இருந்தால் 3 குழந்தை தான் சொல்லணும். பிறக்கும் 3 பிரசவம் நடந்துக்குது, குழந்தை 3ன்னு சொல்லணும். சரி, இந்த இடத்துல கிரகம் இல்லைங்க, இந்த இடத்துல கிரகம் இல்லை, இதை எடுத்து விடலாம். இதே இடத்துல தான் கிரகம் தான் ரெட்டை குழந்தை பிறக்குமா? இந்த அதிபதி யார்? குரு. இப்போ இந்த குரு போய் இங்கே கடகத்தில் இருக்கிறாருங்க, பூசங்காலில் இருக்கிறாருங்க. பூசங்காலில் இருக்குது 1, 5, 9. இங்கே குரு இருக்கணும்னா இந்த பூசத்தில் குருவோட 2 கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை குரு இங்கே தான் இருக்கிறார், இங்கே பூச அனுசத்தில் 2 கிரகம், உத்திரட்டாதியில் 2 கிரகம், இப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்கும், ரெட்டை குழந்தை பெண்களுக்கு. 9ஆம் பாவத்தில் எடுத்துக்கணும். 9ஆம் அதிபதி நின்ற இடத்துலேருந்து அதில் 5, 9 இருந்தாலும் ரெட்டை குழந்தை பிறக்கும். நீங்கள் செக்கப் பண்ணி பாருங்கள், ஆமாம்பாங்க. சரி, ஆணுக்கு நீங்கள் ஆணுக்கு வந்து 5ஆம் பாவம் தான் பார்க்கணும். இந்த புதன் இங்கே இருக்குதுங்க, 5ஆம் அதிபதி 5 இருக்கிறாரு. இங்கே என்ன நட்சத்திரம்? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4, சித்திரை 2, 1, 2. இந்த புதன் ஏதாவது எந்த 3ல் ஒரு நட்சத்திரம் நிற்குமா? அது கூட ஏதாச்சும் ஒரு கிரகம் அதே நட்சத்திரத்தில் இருக்கணும். இங்கே இருக்குதா? இங்கே சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், அதேமாரி இங்கே இருக்கும், அதேமாரி இங்கே இருக்கும். இந்த புதன் இங்கேருந்து இந்த அதனுடைய தொடர்ச்சி இங்கே அஸ்தத்தில் இருக்குது.
இங்கே அஸ்தத்தில் 2 கிரகம் இருந்தாலும் சரி, இங்கே ரோகிணி 2 கிரகம் இருந்தாலும் சரி, சித்திரையில் 2 கிரகம் இருந்தாலும் சரி, இங்கே அவிட்டத்தில் இருந்தாலும் சரி, இங்கே மிருகசீரத்தில் இருந்தாலும் சரி, 2 குழந்தை தான் பிறக்கும். இதான் நம்ம அனுபவத்தில் பார்த்து சொன்னோம். ஆமாம், எங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதே இந்த புதன் இதெல்லாம் எழுதணும். தென்னரஞ்சனமே நான் வேகமாக போயிடுவேன். ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிச்சாமா சார்? புரியுதா? புரியல சொல்லுங்க, தான் சொல்கிறேன். பெண்ணுக்கு 9ஆம் பாவத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகம் இருந்தால் 2 குழந்தை. 9ஆம் பாவத்தில் இல்லை, 9ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் 2 குழந்தை. ஆணுக்கு 5ஆம் அதிபதி 5ல் இருக்குன்னு உங்களுக்கு உதாரணம் போட்டேன். அது எங்கே இருக்குதோ அது இருக்கிற இடத்துல அந்த அவர் நின்ற நட்சத்திரத்தில் 2 கிரகம், அதுக்கு 5ஆம் பாவத்தில் 2 கிரகம், அதுக்கு 9ஆம் பாவத்தில் 2 கிரகம், அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் 2 குழந்தை பிறக்கும். இது ஒரு பார்மலாக இருக்குது. அது ஒன்று வச்சுக்கணும். இவர் சந்திரங்காலில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சந்திரங்காலில் புதன் இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கு? இங்கே இருக்குங்களா? இல்லை, புதனுடைய நட்சத்திரம் இங்கே புதன் இருக்குதா? புதனோட நட்சத்திரம் இங்கே புதன் வந்து சந்திரங்காலிலையும், சந்திரன் வந்து புதங்காலிலையும், சந்திரன் வந்து புதங்காலிலையும். இந்த புதன் சந்திரங்காலில் இருக்கும்போது அந்த சந்திரன் கேட்டை, ரேவதி, ஆயிலியத்தில் ஒரே டிகிரியில் இருந்தாலும் 2 குழந்தை பிறக்கும். அது நட்சத்திர பரிவர்த்தனை. சரி, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ராசி பெண் ராசியா ஆண் ராசியா? நட்சத்திரம் ஆண் ராசியா, ஆண் நட்சத்திரம் பெண் ராசி? அதை பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஆமாம்மா, இப்போ நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அதில் மாறி மாறி இருக்கும், அதை பார்த்து சொல்லலாம். அப்போ இன்னைக்கு ஒரு 3 விதி, இந்த சாதகம் இல்லாமல் ஒரு 3 விதி சொல்லிக்கணும் ஜீவா. இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் நாமக்கல் சங்கம் தவிர கிடைக்காது. யூடியூப்பில் சொல்லுவாங்க பாருங்க. இப்போ நான் நேற்று ஒரு யூடியூப் பார்த்தேன். லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணால் நீ கோடீஸ்வரன் ஆகலாங்கிறாங்க. ஏங்க இது ஆக முடியுமா? நேற்று ஒரு போடங்கள் இல்லையா, நான் பார்த்தேன். லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணால் நீ கோடீஸ்வரன் ஆகலாம். இன்னொரு சொல்கிறாங்க ஒருத்தர், நீ என்ன லக்கணம் சொல்ல உனக்கு முழு பலனையும் சொல்லுங்கிறாரு. இல்லை, நேற்று நீங்கள் என்ன லக்கணம் சொன்னால் ஒரு நொடியில் உன் முழு பலனையும் சொல்லி விடுறான். ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. அது மேடையிலன்னு பேசலாம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 2000, 3000, 5000 விதிகள் இருந்தால் தான் நீங்கள் சொல்லி சொல்ல முடியும். சொல்லுங்க. அந்த 9ஆம் பாவத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து ஒரே நட்சத்திரம் ஒரு சில ட்வின்ஸ் பிறந்த ஒரு சில குழந்தை இறந்துருது. அப்படி இருந்துச்சா? அதே ஆமாம், இப்போ 2 குழந்தை பிறகுது, ஒன்று இறந்துருது, ஒன்று வளரும். இப்போ இந்த 2 குழந்தை பிறக்கிறதுக்கு விதியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமாம், 2 குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு விதி தெரியணும்ல, அது சொல்லி. அப்புறமேலுங்க ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அஸ்வினி 1ஆம் பாதம். அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு எத்தனை டிகிரி இல்லை எத்தனை நிமிஷம் இருக்குது சொல்லுங்கள். ரைட், போயிட்டாங்க 2 மாதம் போயிட்டாங்க சார். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒரு பாதம், அதுக்கு எத்தனை டிகிரி எத்தனை விகலை, அந்த டிகிரியில் எத்தனை நிமிஷம் உதயம் ஆகும். ஒரு லக்கணம் போடுறோம்மா, ஒரு சூரியன் உதயம் போய் சூரியன் இப்படி தானே ஓடி போயிட்டே இருக்குது. போய் தானே போயிட்டு இன்னைக்கு என்ன மாதம்? இன்னைக்கு என்ன மாதமா? சூரியன் எங்கே இருக்கும்? இப்போ இந்த கடகத்தில் இப்படியே வச்சுக்க, ஒரு ஒளி வச்சுக்க, இப்படி ஒரு ஒளி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க. இந்த ஒளி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாதத்தில் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு ஆடி எத்தனாம் தேதி? 26 டிகிரியெல்லாம் இருக்கிறார். 26 டிகிரியில் என்ன பாதத்தில் இருக்குங்க? அது கடங்கிறது எங்களுக்கு தெரியாதா? 26 டிகிரி என்ன பாதம்? அது 3 வகுத்து போயிருமா? 7 ஆயிலி 3 ஆயிலி 3ஆம் பாதம் இல்லையா? அந்த ஆயிலத்தி 3ஆம் பாதியே, ஆயிலி 3ஆம் பாதத்துக்கு சூரியன் ஒளி போகுது இல்லை, அது எத்தனை நிமிஷம்? நீங்களாம் 6 சொல்ல மாட்டேங்க. தென்னரசன் சத்தியதே சொன்னதான். ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எத்தனை நிமிஷம் அந்த 3ஆம் பாதத்தில் ஒளி போவோம், சூரிய ஒளி போவோம்? அது நீ யாரும் சொல்ல மாட்டீங்க, அவங்க பெரிய சொன்னதான். 13 நிமிஷம் தான் போகும். சரியாண்ணா? 13 நிமிஷம் தான் அந்த ஒளி இன்னைக்கு போவோம்.
13 நிமிஷம் முடிஞ்சோன்னா ஆயில் 4ஆம் பாதத்துக்கு போயிடும் ஒளி. அப்போ தான் லக்கண புள்ளி எந்த நட்சத்திரம் எந்த பாதம்னு எழுத முடியும் நம்ம. அப்போ இந்த 13 நிமிஷத்துக்கு என்ன பண்ணோம்னா, அண்ணன் கேட்டார்ல அந்த 13 நிமிஷத்தில் எந்த கிரகத்தில் இருக்குதுன்னு, அந்த 13 நிமிஷத்தில் இந்த ஆயில் நட்சத்திரம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்துக்கு 13 நிமிஷம் இருக்கும்போது 9 பிரிக்கணும். 9 கிரகத்தும் பிரிக்கணும். எத்தனை நிமிஷம் வரும்? சமமாக பிரிக்க முடியாது. 13 நிமிஷத்தை 9 பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? 9 4 இருக்குது. அதை 4 வந்து நிமிஷம் ஆகி 4:24னா அதுக்கு ஒரு 30 வினாடி வச்சுக்கலாம். இப்படி சமமாக பிரிக்கக்கூடாதான். சூரியனுக்கு அந்த புதனுடைய நட்சத்திரம் 13 நிமிஷம் பிரிக்கும் போது சூரியனுக்கு 1.5 நிமிஷம், சுக்கிரனுக்கு 3 நிமிஷம், செவ்வாய்க்கு ஒரு 1.5 நிமிஷம். இப்படி நட்சத்திரம் பிரிக்கும் போது அந்த ரெட்டை குழந்தை பிறக்கும்போது அந்த 2 கிரகம் இருக்குதுல்ல, எதில் போய் நிற்கிது, அந்த அதிபதி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் நல்லா இருந்தால் அந்த குழந்தை பிழைக்கும். அந்த அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அந்த ஒரு குழந்தை இறந்துடும். ரெட்டை குழந்தை பிறக்கும் போது ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் மோசமாக இருக்கிறான். ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தனுக்கு படிப்பு இல்லை. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை. இது இருக்குது. அது காரணமே அந்த 13 நிமிஷத்தை பிரித்து அந்த 9 கோள்களுக்கும் நிறைவு குறைவு கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டுபிடிச்சி போட்டால் மட்டும்தான் ரெட்டை குழந்தையில் ஒரு குழந்தை நல்லா இருக்கும், ஒரு குழந்தை நல்லான்னு சொல்ல முடியும். இதேமாரி ஒரு ரெட்டை குழந்தை பிறக்கும்போது அந்த 13 நிமிஷத்தை பிரித்து அந்த கிரகம் எங்கே இருக்குது, அந்த அதிபதி எப்படி பார்த்தா தான் சொல்ல முடியும். சோதிடம் என்பது சாதாரணமாக இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்களே, லக்கணம் உங்கள் லக்கணத்தை சொல்ல முழு பலன்னு சொல்கிறேன். என் லக்கணம் துலா லக்கணம் என்ன சொல்லிவிடுவேன்? நான் லக்கணம் துலா லக்கணம் என்ன லக்கணம் சொல்லிவிடுவேன்? சொல்லவே முடியாது. அதெல்லாம் சோதிடத்தில் கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னதை பிரிக்கணும். முதல்ல அதை பிரிக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் போனால் தான் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும். அப்போ இந்தமாரி ஆய்வு பண்ணணும். இந்தமாரி விதிகள் வேணும். புஷ நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா அது தோஷம், சகோதரி தோஷம். என்ன சொன்னார் அந்த அண்ணன்? சொன்னது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொன்னார்? பொண்ணு தான் பிறக்குமா ஆண் பிறக்காதான் அப்படி சொன்னால் திரும்ப நாளுக்கு பாதிக்குவா. சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி ஏன்னா பூச நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா என்னடா தோசம் வரும் அப்படின்னு கேட்டால் ஆண் குழந்தை பிறகு அவர் சொன்னார்ல, அந்த பொண்ணு 2 பேர், அந்த பொண்ணுக்கு பிறந்த 2 பேர் பொண்ணுக்கு தான் பிறகு ஆண் பிறகு. இப்படி உள்வாங்கினீங்கன்னா தான் அது சிறப்பாக இருக்கும். நான் வந்து பேசும்போது தான் வீடியோ போட்டாராம், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் பேசினேன்னாரு. நான் 15 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னே. அடுத்து எங்கள் தொண்டி பெரியசாமி ஐயா பேசுவேன். இந்தமாரி பேசுகிறதுக்கு நானே அவங்களுக்கு வந்து வழி விடுறேன். இல்லை எல்லாரும் பேசணும், எல்லாருமே பேசணும். எல்லாத்துக்கும் சமமான கருத்து இறங்குது. அதனால் எல்லாம் பேசணும். இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி குருவுக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் அத்தனை பேருக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.